இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசுவதற்கு தெரிந்து கொண்ட வசனம் யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். வாழ்க்கையில் எனக்கு 62 வயசாச்சு. நான் பார்த்தளவில் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, பிசாசுக்கு பயப்படுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுங்க? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து அப்பொழுது அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்க்க பிசாசு போக்கில் போயிட்டு இருந்தாலும் நம்ம அவன் மூழ்கடிச்சிடுவான். நாட்களில் பிசாசின் தந்திரங்கள், பிசாசு எப்படி அவன் செயல்படுவான், அவன் எப்படி வேதத்தை செயல்பட்டுருக்கிறான், அவன் எப்படி அவன் நோக்கம் என்ன, அவனை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், பிசாசுடைய கிரியைகளை நம்ம எப்படி அழிக்க முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்ற அடிப்படையிலே உங்களோடு நான் பேசுவதற்கு நான் பிரியப்படுகிறேன். குறிப்பாக பிசாசுடைய ஒரு நோக்கம், முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, தேவனுடைய உறவை விட்டு மனுஷனை பிரிக்கணும். அது ஒண்ணுதான் அவனுடைய முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற பலவிதமான சூழ்ச்சிகள், பலவிதமான தந்திரங்களை அவன் செய்வதை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்க முடியும். ஆதியாகமத்திலிருந்தே பார்க்கணும். ஆதியாகமம் 3 அதிகாரம் 3 வசனத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக மிக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள், பிசாசானவன் வந்து ஏவாளை வந்து நம்ம ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் பார்க்கணும். என்ன சொல்றான்? இந்த பழத்தை புசிக்கலாமோன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் தொடவே கூடாது சொல்லி சொல்றாங்க. ஏவாள் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றான்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்ற சாகவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சாத்தான சொன்னா சாகவே சாக மாட்டேன். நடந்த காரியம் என்னங்க? தேவ உறவை விட்டு மனுஷனை பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தான், ஒரே ஒரு நோக்கம் தான். தேவ உறவை விட்டு மனுஷனை பிரிக்கணும். நித்திய நரகத்துக்கு நேரம் மனுஷனை கொண்டு போகணும், அழிவுக்கு நேரம் கொண்டு போகணும். அதுதான் அவன் முக்கியமான நோக்கமாக வைத்து செயல்படுகிறான். பிரியமானவர்களே, அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசுடைய தந்திரங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 17 வசனத்தில் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அந்த பிசாசின் ஆளுகையிலும் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். அதுதான் நம்ம அப்போஸ்தலர் 26:17 பார்க்கிறோம். மத்தேயு 13 அதிகாரம் 38-41 வசனம் வரை பார்க்கும்போது பேதுரு சாத்தான் சோதிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, நீ சோதிக்கும்படிக்கு பிசாசானவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் சொல்றார், பிசாசு எப்படியாவது மனிதனை தேவனுடைய உறவை விட்டு பிரிக்க வேண்டும் என்பது அவன் முக்கியமான நோக்கம். யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்தை ஆண்டவரே சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். திருடன் யாருங்க? பிசாசு. நம்மளை கொல்றதுக்கு வர்றான், நித்திய நரகத்துக்கு தள்ளுறதுக்கு வர்றான், நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு வர்றான். அப்படிப்பட்ட பிசாசுடைய தந்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசு என்னென்ன காரியம் செய்வான், அவன் எப்படி செய்வான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கும்போது, யோபு 1 அதிகாரம் 6 வசனத்தில் அவன் குற்றம் சாட்டுவான். யோபு குறித்து ஆண்டவர்கிட்டே குற்றம் சாட்டினான். நீங்க அவன் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அதனாலதான் அவன் பின்பற்றான். நீங்க ஒருவேளை நீ ஆசீர்வாதத்தை அவன்கிட்ட எடுத்து பாருங்க, உங்க பதிலளிச்சிருவான். குற்றம் சாட்டுகிறான். குற்றம் சாட்டுகளை குறித்து நம்ம பார்க்க முடியுமா? மார்க்கு 4 அதிகாரம் 15 வசனத்தில் அவன் வசனத்தை எடுத்து போடான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் விதைக்கிற ஓமையை பற்றி சொல்றாரு. பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த இருதயம் வசனத்தை கேட்டு ஆழமாக அதன்படி நடக்கக்கூடிய இருதயமா இருக்கா நம்ம ஆராய்ச்சி பார்ப்பதற்கு நடக்கக்கூடிய முக்கியமானவர்களே. வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 11-14 வசனம் பார்க்கும்போது அவன் அற்புதங்களை செய்து ஏமாற்றலாம்னு சொல்லி பார்க்கிறோம். அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு திருச்சபையில் ஒரு பெரும் கூட்டம் அற்புதங்களை அதிசயங்களாக ஓடிக்கிட்டு இருக்குது. சத்தியத்தை அறிய வாஞ்சை இல்லை, சத்தியத்தின் ஒரு வாசை இல்லை, ஒரு விருப்பம் இல்லை. அற்புதங்களை நாடி ஓடிக்கொண்டிருக்க திரளான கூட்டம். ஆனால் அற்புதங்கள் மூலமாக பிசாசானவன் வஞ்சிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட பிசாசானவனுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே உங்களோடு நான் சிந்திப்பதற்கு பிரியப்படுகிறேன். பிசாசை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் எப்படி எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிற காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேசுவதற்கு ஏன் பிசாசை நம்ம எதிர்க்கணும்னா, பிசாசை எதிர்க்கான வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நம்ம அழிந்து போய் விடுவோம்.
நம்ம அழிந்து போய் அழிவு நம்ம முக்கியமான அழிவுக்குள்ளே தான் நம்ம கொண்டு போய் விடணும்னு சொல்லி நான் பார்க்கறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் அங்கே குறிப்பிடுகிறார், பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகணும். பிசாசின் தந்திரங்கள் நமக்கு எதிர்த்து நிற்க திராணி வேணும். என்ன திராணிங்க? திராணினா என்ன? பலன். பிசாசம் எப்படி எதிர்க்க முடியும்? அவன் எப்படி வருவான்? ஒரு கோர முகத்தை காட்டி பயங்கரமான கும்பலை வச்சு அப்படி வருவானா? இல்லை. அதில் ஏவாள் எப்படி வந்தான்? அவங்களுக்கு நல்ல அக்கறங்களவன் போல வந்தான். அவங்களுக்கு ஆசீர்வாதம் தரது போல நீங்க தேவர்களை போல இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படி உற்சாகப்படுத்தினான். நடந்த காரியம் என்னங்க? தேவனுடைய உறவை விட்டு பிரித்து விட்டான். தேவனுடைய உறவை விட்டு பிரித்து விட்டான். அவன் பலவிதமான தந்திரங்களோடு வருவான். பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். எபேசியர் 6:11 வாசிங்க. அவன் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வல்லமையையும் தரித்துக் கொள்ளுங்கள். அவன் பிசாசின் தந்திரம் எதிர்த்து நம்ம என்ன செய்யணுமாங்க? தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னங்க? ஒரு போர் வீரன் போரிடும் போது சும்மா வெறுமனே கையை கத்தியை கொண்டு போய் போரிட்டு ஜெயிக்க முடியாதுங்க. போர் வீரன் போருக்கு போகணும்னா அவன் தலையில் ஒரு தலை சீராக போட்டிருக்கணும், அவன் மார்பில் மார்க்கவசம் இருக்கணும், அவன் கையில் பட்டயம் இருக்கணும், இந்த கையில் கேடயம் இருக்கணும், காலில் பாதரத்தில் நல்ல ஷூ இருக்கணும், எல்லாம் இடுப்பில் கச்சை இருக்கணும், இடுப்பில் ஒரு நல்ல கச்சை கத்தி வைக்கிற ஒரு கச்சை இருக்கணும். இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு போருக்கு போனால் தான் அவன் இந்த எதிர்த்து வரவனை ஜெயிக்க முடியும். அதே போல தான் தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கம்னா அந்த சர்வ ஆயுத வர்க்கம் என்னென்னு சொல்லி அங்கே நமக்கு வேதத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே சர்வ ஆயுத வர்க்கம் முதலாவது என்னங்க? ரட்சணியம் என்னும் வாசிங்கப்போ எபேசியர் 6 முதலாவது என்னங்க? ரட்சணியம் என்னும் தலையில முதல்ல என்ன பண்ணும்? ரட்சணியம்னா ரட்சிப்புனா என்னதுங்க? விடுதலை. ரட்சணியமின் தலைசீராவையும் வாசிங்கம்மா. தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். அடுத்து 12 சொல்லுவாங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்குது. அதான் நம்ம என்ன செய்யணும்? தீங்கு நாளில் அவைகளுக்கு நம்ம எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க தக்கவான் இருக்கவும் தானியங்களுக்கு தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள. என்ன சர்வ ஆயுத வர்க்கம்? முதலாவது சத்தியம் என்னும் கச்சை அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை காலை கொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களும் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களால் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள். இதெல்லாம் என்னங்க? சர்வ ஆயுத வர்க்கம். இந்த நம்ம ரட்சிக்கப்படுறதால யார் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. வெறும் நம்ம தலையில மட்டும் நம்ம தலையை மட்டும் பாதுகாப்போட போருக்கு போனால் நம்ம ஜெயிக்க முடியாது. நீங்க அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் விழுந்து போறதுக்கு காரணம் இதான், அவங்களுடைய ஆயத்தம் சரியில்லை. நம்ம பிசாசை எதிர்க்கணும்னா இத்தனை காரியம் வேணும். நமக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு வேணும், சத்தியம் வேணும், நீதி வேணும், விசுவாசம் வேணும், வேதவசனம் வேணும், ஆயத்தம் வேணும். எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியுங்க? பிசாசை எதிர்க்க முடியும். 6 காரியங்களை பிசாசை எதிர்ப்பதற்கு ஆண்டவர் அங்கே குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியுமாங்களே. நாம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் முதல்ல பிசாசு என்ன செய்யலாம்? இருதயத்தை யூதாசு காரியத்தை பார்க்கின்ற பொழுது முதல்ல என்ன செய்ய? பிசாசு வந்து இருதயத்தை தூண்டுறான், சிந்தனையை தூண்டுறான். அதுதான் நம்ம யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா 23:3 பார்க்கும்போது யோவான் 13:27 பார்க்கும்போது சாத்தான் அவங்களுக்குள் புகுந்தான். முதல்ல தூண்டுவான், தூண்டும் போது நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அவன் நமக்குள்ள புகுந்துருவான். நமக்குள்ள புகுந்தாலும் நம்ம நிலைமை மிக மோசமாய் போய்விடும். அதற்காக தான் சாத்தானுக்கு நம்ம விசுவாசத்தை நம்ம எதிர்த்து நிற்க வேதம் நம்ம போதிக்கக்கூடிய அவனை நம்ம எப்படி எதிர்க்கிறது என்பது குறித்து சுருக்கமாக நான் உங்களோடு பேசுவதற்கு நான் கேட்கிறேன். முதலாவது பிசாசை நம்ம எதிர்க்க வேண்டும் என்றால் முதலாவது நம்ம என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். முதலாவது பிசாசை எதிர்ப்பதற்கு ரட்சணியம் தலைசீரா நமக்கு தேவை, ரட்சிப்பு தேவை. முதலாவது காரியம்
ரட்சிப்பு தேவை பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனை. இந்த போதனை நம்ம ஸ்ட்ராங்காக வரணும்னா நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அடிப்படை பேசி நம்ம சரியாக பெறாம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதுன்னு சொல்லி வேறு அடிப்படையில் பார்க்க முடியும். ஆண்டவர் முதலாவது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்பு அடையாளம் காணப்படுதா? ரட்சிக்கப்படாம பிசாசை எதிர்க்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது ரட்சிப்பு மிக அவசியம். பிசாசை எதிர்ப்பதற்கு முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில தேவை என்னதுங்க? ரட்சிப்பு. இயேசு சாமி இந்த உலகத்துக்கு நோக்கம் என்னங்க? 331 வசனத்துல பாவிகளை ரட்சிக்க, பேச மாட்டீங்களா? ஐயா பேச சொல்லியிருக்கிறா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வசனம் தெளிவாக சொல்லுங்க. பாவிகள்லாம் யாருங்க? நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா நம்ம சந்தோஷமா பேச முடியும். அல்லது நான் பாட்டுக்கு பேச நீங்க பாட்டு ஒரு ஓரமாக தூங்கிட்டீங்கன்னா போச்சு. பாவிகள்லாம் யார் சொல்ல முடியுமா? பாவிகள்லாம் யாரு? பாவிகள்லாம் ரொம்ப சிம்பிள். வேதம் வந்து ரொம்ப எளிமைங்க. பாவிகள்லாம் தேவ உறவு இல்லாதவர்கள். நம்மள பாவிகள் இல்லை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி யோவான் 9:30 வேதம் தெளிவாக சொல்லுது. நான் பாவத்தோடு வந்து ஜெபம் பண்ணா சாமி ஜெபத்தை கேட்க மாட்டார். நம்ம யாருங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். பேதுரு 5:1 நம்ம விசுவாசத்தினால் நாம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்ம ஆக்கியிருக்கார், ரத்தத்தினால் நம்ம மாற்றி இருக்கிறார். நம்ம யாருங்க? நீதிமான். நல்லது சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீதிமான்கள். நீதிமான் ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். பாவிகள் யாரு? தேவ உறவு இல்லாதவர்கள் பாவிகள். பாவம் செய்கிறவர்கள் பாவிகள். பாவம் செய்கிறவங்க ஏன் பாவம் செய்யறாங்க? எப்பவுமே வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன் பாவம் செய்யறாங்க? ஏன் இவ்வளவு அநியாயம் பண்றாங்க? ஏன் இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க? ஏன் அவங்க இவ்வளவு தூரம் கொடூரமான காரியமாக செய்யறாங்கன்னு நான் எனக்குள்ள வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்ப்பேன். ஏன் அப்படி செய்யறாங்க? யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன் நீங்க கொள்ளைகள் பலவிதமான தீமையான காரியங்கள், வன்முறைகள் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் நடக்குது சொல்ல முடியுமா? பாவிகள்லாம் யாருங்க? பாவம் செய்யறான். ஏன் பாவம் செய்யறான்? அவன் பாவியா இருப்பதனால பாவம் செய்யறான். அவன் தேவ உணவு இல்லாதனால பாவம் செய்யறான். தேவ ஐக்கியம் இல்லாதனால பாவம் செய்யறான். அப்ப அந்த பாவத்துல அவன் விடுதலை ஆயிட்டானா தான் அவன் ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட முடியும். ஆசீர்வாதப்பட முடியும். அவன் பாவம் செய்யறதுனால பாவி அல்ல, அவன் பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யறான். அதான் முக்கியமான காரியம். அந்த பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனாக வந்தார். அவர் அற்புதம் செய்வதற்காகவோ அதிசயங்கள் செய்வதற்காக வரவில்லை. அவர் இன்னைக்கு அற்புதம் செய்யற அதிசயங்கள் செய்யறார், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார். ரட்சிக்க என்ன? விடுவிக்க. பாவம் செய்கிற பிசாசின் பாவம் என்ன? பிசாசின் ஆளுகையில் இருக்கிற மனிதனை. அந்த ரோமர் 7:00 அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்வார். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல. ஏன் முடியல? பாவம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறது என்னால் செய்ய முடியும். அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாக சொல்றார். ரோமர் 7:15 நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக சொல்றார். நான் நன்மை செய்ய விருப்பம் இருக்குங்க, நான் உதவி செய்ய நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. ஏன் முடியல? எனக்குள்ள அந்த பாவத்தின் ஆளுகை இருக்குது. அந்த ஆளுகையில் விடுதலை அடையணும் பிரியமானவர்களே. அப்படி விடுதலை அடைந்தோம் என்றால் பிசாசம் தைரியமாக இருக்க முடியும்னு சொல்லி வேறு அடிப்படையில் பார்க்க பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? அதுதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த சிறைச்சாலைக்காரனோடு பேசும்போது அப்போஸ்தலர் 16:30 சிறைச்சாலைக்காரன் ஒரு கேள்வி இருக்கிறான். ஆண்டவர் மாதிரியே நாங்கள் ரட்சிக்கப்படணும், என்ன செய்யணும்? சிறைச்சாலைக்காரனுடைய கேள்வி. பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. முதல்ல இயேசுவை விசுவாசி. அப்போ நீ மட்டும் இல்லைங்க, உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அன்றைய ராத்திரியிலேயே அவனுக்கு ஆண்டவருடைய வசனத்தை போய்க்கிறார். தொடர்ந்து அந்த அப்போஸ்தலர் 16:30 வரைக்கும் பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம். அந்த ராத்திரியிலேயே வசனத்தை போய்க்கிறாரு. அந்த ராத்திரியிலேயே அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். அந்த ராத்திரியிலேயே குடும்பத்தோட விசுவாசிக்கிறான். அந்த 34 வசனத்துல மிக தெளிவாக சொல்லுறது, அவன் குடும்பத்தோட கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தான். காரணம் என்னங்க? அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலை, அந்த பிசாசின் ஆளுகையிலிருந்து விடுதலை அவன் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கை மாறியது. சமாதானத்தை பெற்றுக்கொண்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றிருக்கிறோம் சொல்லி வேறு தலைப்பிலே பார்க்க பிரியமானவர்களே. முதலாவது ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். முதலாவது காரியம்
விசுவாசிக்க வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? அப்போஸ்தலர் 26:18 இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் பிசாசின் ஆளுகையை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்புவதுதான் ரட்சிப்பு. அப்போஸ்தலர் பேதுரு அங்கே தெளிவாக குறிப்பிட்ட காரியத்தை நாம் பார்க்க முடியும். லூக்கா 19:10 சொல்லி இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்க என்னத்தை ஆண்டவர் இழந்து போயிட்டாருங்க? என்னத்தை ஆண்டவர் சொல்றாரு? இறந்து போனதை தேட வந்திருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னத்தை ஆண்டவர் இழந்து போயிட்டாரு? தேவ உறவை. மனிதன் என்னத்தை இழந்து போயிட்டான்? தேவனுடைய உறவை இழந்து போயிட்டான். தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். தேவ நன்மைகளை இழந்து போயிட்டான். அந்த உறவை, அந்த நன்மைகளை அவன் திரும்ப பெறுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை நம்ம அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடைபெறும் சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 16:30-33 வரைக்கும் பார்க்க முடியும். ஆராய்ந்து பார்ப்போமா? இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்திருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முடியுமானவர்களே, தீத்து 3:5 அவர் எப்படி ரட்சித்தாரா? தமது இரக்கத்தினால மறுஜென்மம் முழுக்கினால பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலால் நம்ம ரட்சித்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட என்னுடைய திறமை இல்லைங்க, என்னுடைய காரியமே இல்லை, ஆண்டவருடைய இரக்கம். ஆண்டவருடைய இரக்கம் மறுஜென்மம் முழுக்கினால என்னைய மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுத்து என்னை புதிதாக மாற்றி இருக்கிறார். அப்படி ரட்சித்திருக்கிறார். இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, இந்த வெளியேறப்பட்ட விடுதலை நாம் அனுபவிக்கிறோமா என்பது மிக ஒரு முக்கியமான காரியம். அடுத்ததாக முதலாவது என்ன சொல்றா? ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படிங்கிற நம்ம ரட்சிக்கப்பட முடியும். இரண்டாவது, ஆண்டவருடைய இரக்கத்தால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மறுஜென்மம் முழுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் புதிதாக்குதலால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிற அடையாளத்தை நாம் பார்ப்பதற்கு பெரிய முக்கியமானவர்களே, லூக்கா 19:8 இங்கே சகையுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். சகையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அவன் சந்திக்கிறான். ஆண்டவரை சந்தித்த போது அவனுடைய வாழ்க்கையை மாற்றம் பெறுகிறது. உடனே அறிக்கை செய்யலாம் பாருங்க, ஆண்டவரே நான் யார்ட்டையும் அநியாயமாக வாங்கியிருந்தா 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்குறேன், 4 மடங்கு திரும்ப கொடுக்குறேன், யாசில பாதி நான் ஏழைக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவருடைய சாட்சி பிரியமானவர்களே, வாழ்க்கை மாற்றம், மனம் திரும்பிய ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்க்கை மாற்றம் இருக்கும். அவன் உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கு பிரியமானவர்களே. அதைத்தான் லூக்கா 19:6 அவன் சந்தோஷத்தோடு ஆண்டவரை வீட்டுக்கு கூட்டு போறான். சந்தோஷத்தோடு கூட்டு போறான். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. அவ்வளவு பெரிய பாக்கியம், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டா ஆசீர்வாதம் நம்ம தேடி வரும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற ஆண்டவரை அன்பு அழைக்கிறார். எத்தனையோ வெளிப்பிரகாரமான காரியங்கள் இருக்கு. அநேக குடிகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு அன்புக்குள்ள வாழ்கிறத நாட்டில் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் காணப்படுதா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன், எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதா? இந்த குணங்களில், சுபாவங்களில் மாற்றம் இருக்குதா? இந்த வெறுமனே வேலை வாசித்து யோகம் பண்ணிட்டு கடமைக்காக அழைத்து வந்து 2 பேர் ஆராதித்துட்டு போகிறோம். அது பிரயோஜனமற்ற வாழ்க்கை செய்ய மாட்டேன். ஆண்டவரை நாம் முழு இதயத்தோடு ஆராதிக்கணும்னு சொன்னாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கு. அதைத்தான், அப்படிப்பட்ட மாற்றத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தருகிறார் சொன்ன இந்த தவறை சுற்றி காட்டும் பொழுது ரட்சிக்கப்பட்ட அடையாளம் என்னன்னா, அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் வேதத்தை ரொம்ப நேரம் தியானிப்பாங்க, ரொம்ப ஜோமன் ஆழமான ஜோம் பண்ணுவாங்க, பல ஊழியர்களுக்கு கொடுப்பாங்க, பல விதமான காரியங்கள் செய்வாங்க. ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்டவருடைய அடையாளம், ஒரு முக்கியமான அடையாளத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்குறாங்க. கலாத்தியர் 2:14 பேதுரு, ஆண்டவருடைய சீடனாகிய பேதுரு ஒரு சின்ன மாய்மானம் பண்ணிடுறாரு. ஒரு சின்ன மாய்மானம். என்ன மாய்மானம் பண்ணிடுறாரு? யூதர்கள் பொதுவாக அடுத்த வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பேதுரு போய் அடுத்த வீட்டில் சாப்பிட்றாரு. அந்த யூதர்கள் வந்தவுடனே அவர் என்ன செய்யறாரு? பயந்து விலையில் ஒதுங்குறாரு. பவுல் நேருக்கு நேரம் கண்டிக்கிறார். ஏன் மாய்மானம் பண்ணுற? நேருக்கு கண்டிச்ச உடனே பேதுரு ஒரு வார்த்தை கூட பேசுறீங்க. அப்படியே அந்த தவறை ஏற்றுக்கூடாது. அதான் அந்த ரட்சிக்கப்பட்டவருடைய அடையாளம். இப்போ நான் தவறு செய்கிறேன், தவறே செய்யணும்னு சொல்ல முடியாது, தவறு செய்யலாம். ஆனால் அந்த தவறை ஒருவன் சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு என்னுடைய மனம் சரியாக இருக்கிறதா, அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அர்த்தம் புரியமானவர்களே. அப்போ ஆவியானவர்கள் பேசிக் கொண்டிருக்கான் அர்த்தம் புரியமானவர்களே. அதே பேர் சொல்றாரு, நிருபத்தில் குறிப்பிடுறாருங்க. 2 பேர் 3:15 பவுலை குறித்து பேர் சொல்றாரு, பிரியமான சகோதரனாகிய பவுல்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப அந்த வார்த்தை, பிரியமான சகோதரன் வார்த்தை ரொம்ப தொட்டிச்சு போயிருக்காங்க.
அந்த ஒரு ஒரு வார்த்தை எடுத்து பேசல. அவர் குறிப்பிட்ட பிரியமான சகோதரன் என்ன ஒரு அன்பு பார்த்தீங்களா? அதாங்க கிறிஸ்தவ அன்பு. அந்த அன்பை நம்ம ரட்சிப்பின் வாயிலாக பெற முடியும். அந்த ரட்சிக்கப்படுற அடையாளம், அந்த அன்பு நமக்குள்ள வரணும். நமக்குள்ள ரட்சிக்கப்படுற அடையாளம், சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும்னு ஒரு பாரம் வரும். ரட்சிக்கப்படும் தான் ஒரு சும்மா மக்களுக்கு வராது. ரட்சிக்கப்படும் மக்களுக்கு வரும். ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும்ன்ற ஆசை, விருப்பம் இருக்கும் அவனுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி விருப்பம் இருக்காங்க. நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், கர்த்தருக்கு சாட்சியாக வாழணும், கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும், கர்த்தருடைய வேதத்தை நான் வாழணும், அந்த ஆசை வாஞ்சை இருக்குதா? அதுக்கு தான் கர்த்தர் கண்டிப்பாக கணவன் வருங்க. அவர் சும்மா விட மாட்டார். அந்த வாஞ்சை, அந்த ஆசை நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறதான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எபிரேயர் 12 சொல்லும்போது கிருபையினால கிடைத்த இந்த ரட்சிப்பு. ஆனால் அந்த ரட்சிப்பை ஒரு மனிதன் இழந்து போக முடியுமான்னு சொல்லி வேத அடிப்படையை பார்த்தா இழந்து போக முடியும்னு சொல்லி தான் வேதம். இவ்வளவு ரட்சிப்பு, இவ்வளவு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நம்ம இழக்க முடியும்னு சொல்லி வேத அடிப்படையில் பார்க்க முடியுமானவர்களே. எபிரே யாதொரு கசப்பான வேர் முளை எபிரேயர் 12 அதை குறித்து அவர் குறிப்பிடாங்க. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கிருபை இழந்து போகாதபடிக்கு சொல்லி அவர் குறிப்பிட்ட காரியத்தை நான் பார்க்க முடியும். கசப்பான கோபங்கள், கசப்புகள், பொறாமை நம்ம உலகத்துக்குள்ள இருந்துச்சுன்னா ஆணுடைய ரட்சிப்பை இழந்து போவோம்னு சொல்லி ஏதோ நம்ம கோரிக்கிறேன். நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட அடையாளம் நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிறதான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கக்கூடிய ஒரு பிரியமானவர்களே. எதற்காக இந்த ரட்சிப்பு? வெறும் பிசாசை எதிர்ப்பதற்காக மட்டுமல்ல. ரோமர் 8:29 குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்கணும். எதற்காக ரட்சிப்பு? ஆண்டவரை போல மாறணும், அதற்காக இந்த ரட்சிப்பு. ரோமர் 8:30 என்னை அவர் நீதிமானை மாறுவதற்காக என்னை அழைத்திருக்கிறான்னு சொல்லி அவர் அங்கே குறிப்பிட்டார். 1 யோவான் 3:2 இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக ரட்சிப்புன்னு சொல்லி பார்க்கணும். ரட்சிப்புன்னு சொல்ல பார்க்கணும். அந்த வசனத்தில் 1 யோவான் 3:2 இப்பொழுது நாம் எப்படி இருக்கோமா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படலை. ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை தரிசிப்பதனால அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவோம் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறப்போறோம். அந்த மாற்றத்தை தருவது ரட்சிப்பு. நம்ம ஆண்டவர் போல மாறுவதற்கு இந்த ரட்சிப்பிலே மாற முடியாது. வேதம் போதிக்கிற போதனை பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 3:26 நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவதற்கு ரட்சிப்பு தேவை. இந்த சரீரம் இப்படியே மண்ணோட மண்ண அழிந்து போகிற சரீரம் அல்ல, நமக்கு ஒரு மகிமையான சரீரத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அப்போஸ்தலர் 15:51 அப்போஸ்தலர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. ஒரு இமைப்பொழுதுல நம்ம மறுரூபமாக போறோம். இந்த ரூபம் வேறு ரூபம் மாறப்போகுதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். மறுரூபம் அடைய நமக்கு ரட்சிப்பு அவசியம் சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் சொல்லி பார்க்க முடியும். ஆராய்ந்து பார்ப்போமா? பிலிப்பியர் 3:20 பவுல் சொல்லிக்கிட்ட போது நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்குது. ஐயா அதை தெளிவாக சொன்னாங்க. அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் வருவதற்கு அவரோடு காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்து அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த போகிறார். அதற்கு ரட்சிப்பு அவசியம். ரட்சிப்பு இல்லாம மறுரூபமாக முடியாது. ஆண்டவரோட போக முடியாது. மறுரூபமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நித்திய ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது. அடிப்படை போதனை ரட்சிப்பு பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 1 Corinthians 15:49 இந்த ரட்சிப்பு வானவருடைய சாயலை எனக்கு தருகிறதுன்னு சொல்லி வேத அடிப்படையில் பார்க்கிறோம். ஆண்டவரை போல ஆண்டவருடைய சாயலை ரட்சிப்பு தருகிறதுன்னு சொல்லி பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 4:18 பரலோக ராஜ்யத்தில் சேர்வதற்கு ரட்சிப்பு மிக அவசியம். ரட்சிக்கப்படாத யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போவதற்கு இந்த ரட்சிப்பு மிக மிக அவசியம் சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அடையாளங்கள் நம்ம ரட்சிக்கும் வாழ்க்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். முதலாவது பிசாசுவின் தந்திரங்களை எதிர்த்து நமக்கு என்ன தேவை பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? ரட்சணியம் என்னும் தலை சீரா. ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில நம்ம தலை தப்பிச்சுட்டு ஓரளவு நம்ம காப்பாற்றிடலாம். ரட்சணியம் என்னும் தலை சீரா. ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் ஆளுகையிலிருந்து, தீய சுபாவங்களிலிருந்து விடுதலை. இந்த வாழ்க்கையில் விடுதலை பெற்றிருக்கோமா?
இந்த விடுதலை பெற்று அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், அவன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், அவன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நிம்மதியை சந்தோஷத்தை நம்ம ரட்சிப்பின் வாயிலாக பெற முடியும்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்க பிரியமானவர்களே, நம்ம நாம ஆராய்ந்து பார்க்க நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக சத்தியம் என்னும் கச்சையை இடுப்புல கட்டுறது. அந்த கச்சையை கட்டின இடுப்புல சத்தியம் என்னும் கச்சையை இடுப்புல கட்ட வேண்டும் சொல்லி நம்ம எதற்கு? பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு, பிசாசை எதிர்த்து தாண்டி வருவதற்கு சத்தியம் மிக ஒரு முக்கியமான காரியம். அநேகர் சத்தியத்தை குறித்து இந்த நாட்களில் அறியாமல் இருக்கிறாங்க. அநேகர் வாழ்க்கையில் விடுதலை இல்லை. நல்லா உற்சாகமாக ஆராதிக்கிறாங்க, மகிழ்ச்சியாக பாடுறாங்க, ஆலயத்துக்கு வந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு அதே கவலை, அதே துக்கம், அதே வேதனை, அதே சண்டைகள், அதே போட்டி பொறாமைகள் அப்படியே வருது. அது கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல பிரியம். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்து அவன் விடுதலை ஆயிருக்கணும். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக யோவான் 8:32 மிக தெளிவாக நானும் சொல்றேன். சத்தியத்தை அறியணும். அறியணும்னா ஏற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை அறியணும். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் ஒன்று சொல்லி எபேசியர் 6:14 அனைவருடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாத காரணம் சத்தியத்தை அறியலை. சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்பது என்ன? சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து சத்தியம். இயேசு கிறிஸ்து சத்தியம். பிரியமானவர்களே, யோவான் 14:6 இயேசு சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். எதற்கு ஆண்டவர் வழி? பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவர் வழி, சமாதானமே வாழ்வதற்கு ஆண்டவர் வழி. சத்தியம், ஆண்டவன் சத்தியம். சத்தியத்தை அந்த விடுதலையாக்கும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் விடுதலை இருக்கு. விடுதலை சொல்லி பாடுறோம், ஆனால் விடுதலை இல்லாத ஒரு வாழ்வு. சத்தியம் என்றால் என்ன? உலகத்திற்கு ஏற்றபடி அவன் சத்தியம் வாழ மாட்டான். ஆண்டவருடைய விருப்பப்படி வாழும். அதான் சத்தியவான். ஆண்டவருடைய விருப்பப்படி வாழ்வது. சத்தியம் என்பது தேவ நோக்கம் சார்ந்த காரியம், தேவ சித்தத்தை செய்கிற காரியம். நம்ம தேவ நோக்கத்தை நம்ம நிறைவேற்றோமா? தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றோமா? அதான் தேவ சித்தம் என்ன? நம்ம வாழ்க்கை தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கை தேவ சித்தம் என்ன? நம்ம ஒர்ஷிப் பண்ணும்போது அருமையாக சொன்னாங்க. நம்ம வாழ்க்கை தேவ சித்தத்தை சொன்னாங்க. நம்ம வாழ்க்கை தேவ சித்தம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவன் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமானது மாறணும். பரிசுத்த ஆண்டு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். பரிசுத்தம் மிகவும் முக்கியமான ஆண்டு சுத்தம் தான். பரிசுத்தம் வாஞ்சை இருக்கு. யாருக்கு இருக்கும்? சத்தியத்தை அறியவும் இருக்கும், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தம் வாஞ்சை இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம சத்தியத்துக்கு அந்த விடுதலையாக தன்மை இருக்குது. விடுதலை ஆகாமல் நம்ம ஆராதிச்சிட்டோம்னா நம்ம சத்தியத்தை அறியலைன்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ச்சி பார்த்து அழைக்க சத்தியம் அது விடுதலை. சத்தியம் அர்ப்பணிப்போட வாழ்க்கை, ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை தான் சத்தியம். 2 தீமோத்தேயு 2:25 சத்தியத்தை அறிய என்ன செய்ய வேண்டும் சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயு எழுதுகின்ற பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி குறிப்பிடுகிறார். மனம் திரும்பி சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது சத்தியம் நமக்கு கிரியை செய்ய முடியும். நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம சத்தியத்தில் வாஞ்சை இருக்கிற சத்தியத்தை அறியணும் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்குதா? யோவான் 8:32 சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? சத்திய வாஞ்சை வரும்னு சொல்லி அவர் அங்கே குறிப்பிடார். சத்தியம் வந்து ஆத்மாவில் விடுதலையா இருக்குன்னு சொல்லி கடைசியில் பார்க்கிறோம். யோவான் 18:34 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வந்து நோக்கத்தை குறிப்பிடுகிறார். நம்ம பக்தி வாழ்க்கை வாழலாம், ஆனால் பரிசுத்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சத்தியத்தின்படி வாழ வேண்டும் சொல்லி நம்ம பார்க்க முடியும். அவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நீதிமொழிகள் 14:24 நன்மையை யோசிக்கிறவனுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லி வேதம் போய்க்கிறது. பிரியமானவர்களே, யோவான் 17:17 சத்தியம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி நம்ம அந்த பகுதியில் பார்க்க பிரியமானவர்களே. ஏசாயா 59:15 சத்தியம் தள்ளுபடி ஆகிட்டுன்னு சொல்லி அங்கே ஏசாயா திட்டத்தை புலம்புகிற காரியத்தை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சத்தியம் காணப்படுகிறதா? ஆண்டவருக்கு பிரியமான வழிகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. எதற்காக சத்தியம்? நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். சத்தியத்தை அறியணும். பாவத்தோடு ஆண்டவர் தரிசிக்க முடியாது. பாவிகளுக்கு தேவன் செய்து கொடுக்க மாட்டாரு. பாவம் நிவர்த்தி கிருபையினாலும் சத்தியத்தினாலும், நீதிமொழிகள் 16 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அதற்காக சத்தியம் நம்ம அறியணும். பிரியமானவர்களே,
யோவான் 16:13 சத்திய ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா சகல சத்தியத்துக்குள்ளும் ஆண்டவர் நடத்துவார், போதிப்பார், வழி நடத்துவார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்படிப்பட்ட சத்திய ஆவி நமக்கு இருக்குதான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறது. யோவான் 17:17 இந்த சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் போய்க்கிற காரியத்தை பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 3:14 உண்மையும் சத்தியம் உள்ளவர்கள் உள்ள சபைன்னு சொல்லி அந்த சபையை குறித்து அவர்கள் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். சங்கீதம் 25:5 இந்த சத்தியத்தினாலே என்னை நடத்தும்னு சொல்லி அங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிற காரியத்தை பார்க்க முடியும். நம்ம ஆராய்ந்து பார்த்தோமா சத்தியம் நம்ம நிலைத்திருக்கிறதா, நம்ம எப்படி இருக்கிறோம் சத்தியத்துக்கு. 2 தீமோத்தேயு 4:3 பார்க்கும்போது சத்தியத்திற்கு செவியை விளக்குகிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் தள்ளுபடி ஆயிடுன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புலம்பி தள்ளுறாரு. நம்ம சத்தியத்தின் வாழ்றோமா, சத்தியத்தின் நடக்கிறோமா, சத்தியம் நம்ம விடுதலையாக இருக்கிறதா நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்ற சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொல்லி இங்கே சிரிக்கிற காரியத்தை பார்க்க முடியும். ரோமர் 2:8 சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய உக்கிர கோபம் வரும்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிற காரியத்தை பார்க்கணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னா ஆண்டவருடைய உக்கிரமான கோபம், கடுமையான கோபம் நம்ம மேலே வரும்னு சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. ஆண்டவர் நம்ம பேசிக்கொண்டிருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சத்தியத்தை சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை நேசிக்கணும், சத்தியம் விடுதலை ஆக்கணும். அப்படிப்பட்ட விடுதலை பெற்றிருக்கோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறேன். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிவர்கள் மேலே தேவனுடைய உக்கிர கோபம் வரும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது விசுவாசிக்கு இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்தோம். முதலாவது ரட்சிப்பு பார்த்தோம். 2வது சத்தியம் என்ற கச்சையை பார்த்தோம். அடுத்தது நீதி என்ற மார்க்கவசம். நீதி என்ற மார்பல கவசம் இருந்தால் தான் பிசாசாவனை எய்கிற அக்னியாஸ்திரம்னா தடுத்து நிப்பாட்ட முடியும். மார்க்கவசம் மிகவும் ஒரு முக்கியமான காரியம். நீதி என்ற மார்க்கவசத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு போயிருக்கிற காரியத்தை பார்த்து முடிக்கிறாங்க. நீதி என்றால் என்ன? நீதின்னு சொல்றோம். நீதி என்றால் என்ன? நீதி இது அடிப்படை போதனை பிரியமான. நீதி என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமானது எது என்பதை அறிந்து செய்வதா நீதிங்க. நீதி என்பது என்ன? தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்காது, அதைத்தான் ஆபிரகாம் செய்தார். தேவனுடைய விருப்பத்திற்கு என்ன பிடிக்கும் உன்னோடே அவர் தேவன் சொல்றபடி அப்படியே செய்தார். அதனால தான் ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்பட்டார். அவருடைய நீதியைத்தான் ஆண்டவர் கனம் பண்ணினார். இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுக்கு நான் பேசுகிறேன். அவருடைய நீதி அவனுடைய செயலில் வெளிப்பட்டது, அவருடைய கிரியையில் வெளிப்பட்டது. ஒரே பேரான குமாரனை வழி செலுத்த ஆண்டவர் சொல்ற உடனே கீழ்ப்படி போறார். மனைவி சொல்றா இஸ்மாவேலை பிரிந்து விடு, உடனே ஆண்டவர் கீழ்ப்படிறான். அதான் ஆண்டவர் நீதி. ஆண்டவர் பிரியமான எது என்பதை அறிந்து செய்வதுதான் ஆண்டவர் நீதி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எது பிரியம்னு சொல்லி நம்ம அறிந்து செயல்படுகிறோமா? ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நாம் செய்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி எல்லாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 5:34 உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்வது ஆண்டவருடைய நீதி. 2 கொரிந்தியர் 9:9 ஏழைகளுக்கு உதவி செய்வது ஆண்டவருடைய நீதி. ரோமர் 4:5 தேவன் பேரில் விசுவாசம் வைப்பது ஆண்டவருடைய நீதி. அந்த நீதினால்தான் ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டான். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய விசுவாசம் வைத்திருக்கிறோம் சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ரோமர் 5:14 கிருபையை பெறுவது ஆண்டவருடைய நீதி. கிருபை நம்மை நீதியுள்ளவனாய் மாற்றுவதற்கு ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கிறோமா? நம்மை நீதியுள்ளவனாக ஆண்டவர் மாற்றுக்கான்னு சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும். ரோமர் 10:10 நீதியை பெற இருதயத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதியை நாம் பெற வேண்டும்னா ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிற முடியும். ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நீதியுள்ளவர்களாக வாழ்கிறோமா? யார் நீதி செய்ய முடியுமா? 1 யோவான் 2:29 யாராவது வாசிங்க பார்ப்போம். 1 யோவான் 2:29 யார் நீதி செய்யும்? அவரால் பிறந்தவன் நீதி செய்ய முடியும். நீதி எல்லாராலும் நீதி செய்ய முடியாதுங்க. தேவனால் பிறந்தவன் நீதி செய்கிறான். அவரால் பிறந்தவன் 1 யோவான் 2:29 நீதி செய்கிறவன் எவனும் அவரால்
நீதியை யார் ஒருத்தர் செய்யறானோ அவன் தேவனால பிறந்திருக்கிறான். தேவனால பிறந்த மனிதனால நீதி செய்ய முடியும், நியாயமா வாழ முடியும், கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியும். பிரியமானவர்களே, நீதியாய் வாழ முடியும். தேவனால் பிறந்தவன் நீதி செய்ய முடியும். அவரால் பிறந்தவன் புண்ணியவன். 3-7 வசனத்துல நீதி செய்கிறவன் அவரை போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லி, ஆண்டவரை போல நாம் நீதி உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தீர்ப்பு 2-2 வசனத்துல நாம் எப்படி வாழ வேண்டுமா? நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நீதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமான்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம நீதியாக வாழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்குமா? எபிரேயர் 12-14 வசனத்துல சிச்சை நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு நீதியாகிய சமாதானத்தை பலனை தருகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழி 11-5 வசனத்துல நீதியோ மரணத்திற்கு தப்பு வைக்கும்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நித்தியமான மரணத்திற்கு ஆண்டவருடைய நீதி நம்மை தப்பு வைக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நீதிகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நீதிமொழி 12-27 வசனத்துல நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அதில் மரணம் இல்லைன்னு சொல்லி நீதிமொழி ஆக்கியம் சாலமோன் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நீதிமொழி 13-6 வசனத்துல நீதி உத்தமரை காக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேல் 3-7 வசனத்துல நீதிமான் நீதியை செய்வான் சொல்லி பார்க்கிறோம். ஆராய்ந்து பார்த்தோமா? இந்த வாழ்க்கையில் நீதி காணப்படுகிறதா? யாக்கோபு 3-18 வசனத்துல நீதியாகிய கனி சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களை விதைக்கப்படும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நீதிமொழி 17-9 வசனத்துல நீதியை பின்பற்றுவன் ஆண்டவரை நேசிக்கிறார் என்று சொல்லி அங்கே வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 10-35 வசனத்துல நீதியை செய்கிறவன் அவர் உகந்த பிரியமானவன் என்று சொல்லி உகந்தவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நீதி காணப்படுகிறதா? ஆண்டவருடைய நீதி நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நீதியின்படி வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கிறோம். நீதியாய் வாழ்வதற்கு நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நீதியாய் நம்ம எப்படி வாழ்வதற்குரிய வழிகளை நம்ம கொடுத்துருக்கிறோம். நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் கருத்து கொள்கின்ற பொழுது விசுவாசத்தை நாம் ஏற்று நிற்க முடியும், விசுவாசத்தை நாம் ஜெயிக்க முடியும் சொல்லி பார்க்கிறோம். 4வதாக சுருக்கமாக நான் சொல்லி இந்த அவருடைய வார்த்தையை முடிப்பதற்கு பிரியப்படுகிறேன். 4வதாக தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் மிக மிக முக்கியமான காரியம். விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் நம்ம எதிர்க்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. விசுவாசம் தான் அடிப்படை, பேசிக் அடிப்படை காரியம். விசுவாசம் தேவன் ஒரு உண்டு, அவர் நம்மை தேடுகிறோம், பலன் அளிக்க விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார். பிரியமானவர்களே, ரோமர் எப்படி சொல்ல முடியும்? ரோமர் 5-1 வசனத்துல விசுவாசத்தினாலே நம்ம நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 2-7 வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஆண்டவரை ரட்சித்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 3-12 வசனத்துல விசுவாசத்தினால நம்ம தேவனிடத்தில் சேரும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசம் எப்போது வரும்? மனிதனுக்கு விசுவாசம் எப்போ வரும்? யோவான் 10-26 அவருடைய மந்தையில் இருந்தவர், அவருடைய மந்தையின் ஆடாக அவருடைய பிள்ளையாக இருந்தால் ஆண்டவர் பேர் விசுவாசம் வரும். அல்லது அவருடைய பிள்ளையாக இல்லாமல் நம்ம இருந்து வாழ்ந்து கொண்டுதான் ஆண்டவர் பேர் நமக்கு விசுவாசம் வராதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். எப்படி விசுவாசிக்க வேணுமா? மார்க் 1-15 வசனத்துல மனம் திரும்பி நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கணும். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்பி ஆண்டவர் விசுவாசிக்கிறோமான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்ன விஷயம்? யார் விசுவாசத்தை பலன் கிடைக்குமா? புண்ணியவன் 5-4 வசனத்துல தேவனால் பிறந்தவன் விசுவாசத்தால் பலன் கிடைக்கும் சொல்லி பார்க்க. சரி, விசுவாசம் எதற்காக? எபிரேயர் 10-39 வசனத்துல இந்த ஆத்மா ஈடேற, இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட, இந்த ஆத்மா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள விசுவாசம் மிக ஒரு முக்கியமான காரியம் சொல்லி வேதாணிப்பில் பார்க்க முடியும். அடுத்தது 5வதாக வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். வேத வசனத்தை நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். வேத வசனத்தை நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தை நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். வேத வசனம் மிக விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை ஆண்டவர் போட்டிருக்காரு. வேதத்தில் அவ்வளோ மகத்துவங்கள், அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது. சங்கீதக்காரன் சொல்லுவோம், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிவிலும் மதுரமான வேதம் என்று சொல்லி வேதத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேதத்தை எந்த அளவுக்கு வாஞ்சியோடு தேடுறோம், எந்த அளவுக்கு ஆசையோடு தேடுறோம். அந்த சங்கீதக்காரன் சொல்லுவோம், மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல இந்த ஆத்மா மிகவும் வாஞ்சித்து கதறுதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம வேதத்தை நம்ம நேசிக்கிறோமா? வேதத்தை தியானிக்கிறோமா? வேதத்துக்கு வாழ்வுக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா? அப்படி நம்ம விசுவாசம் எதிர்க்க முடியும். அப்படி நம்ம வாழ்க்கை அர்ப்பணித்தா நம்ம ஆண்டவருடைய விசுவாசம் எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி வேதத்தில். 6வதாக ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நம்ம அணிந்திருக்க வேண்டும்னு சொல்லி பார்க்கிறோம். ஆயத்தம் இல்லாமல் எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றி பெற முடியாது. ஒரு போருக்கு போக வேண்டும், ஆயத்தம் வேணும்.
எல்லா விதமான ஆயத்தங்களையும் நாம் செய்து கொண்டு நம்ம அந்த போரிலே நாம் போகின்ற பொழுது நம்மளுக்கு வெற்றி பெறும். நம்ம தனிமனிதாக நம்ம போரிடுவதில்லை, தனிமனிதாக நம்ம பிசாசை ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு இருந்தால், நமக்குள்ளே இருந்தால் பிசாசை ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய வழிகளில் ஆண்டவர் எப்போ நமக்குள்ளே இருப்பார்? அவர் பிரியமானது செய்து அவருடைய வழிகளில் வாழ்கின்ற பொழுது, அவரோடு நம்ம நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மளோடு இருப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்ம தவிர்த்து ஆயத்தங்களோட இருக்கிற நம்ம ஆராய்ச்சி எழுந்திருப்போமா? ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு 6 காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். முதலாவது எழுந்திருக்கலாம். முதலாவது ரட்சிப்பின் தலைசீராக குறித்து நாம் சிந்தித்தோம். நம்ம வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்பதை விடுதலை நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதா? விடுதலை ரட்சிக்கப்பட அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ரட்சிக்கப்படக்கூடிய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அது ரட்சிக்கப்பட்ட ஆண்டு ஊழியத்தை செய்வான், சாட்சியாக வாழ்வான்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். சத்தியத்தின்படி வாழ்கிறோமா? சத்தியம் என்பது தேவ நோக்கம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்வது. சத்தியம் நம்மை விடுதலையாக்க சொல்லி பார்த்தோம். சத்தியத்தை நம்ம விடுதலையாக்கி இருக்கிறதா நம்ம ஆராய்ச்சி பார்க்க அழைக்கப்படுகிறது. மூன்றாவதாக நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து பார்த்தோம். நீதி என்றால் தேவனுக்கு பிரியமானது எது என்பதை நம்ம அறிந்து செய்வதுதான் நீதி. நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் அணிந்திருக்கிறோமா நம்ம ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிற பிரியமானதில்லை. நம்ம அவனுக்கு அர்ப்பணிப்போம். நான்காவதாக பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு விசுவாசத்தை குறித்து சிந்தித்தோம். இந்த விசுவாசம் தேவன் பேரில் எப்படி இருக்குது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி பார்த்தோம். அந்த விசுவாசம் தேவன் பேரில் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஐந்தாவதாக வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும் பார்த்தோம். ஆறாவதாக சுசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரிச்சையம் காலப்படுத்துவதாக பிசாசை நாம் எதிர்த்து முடிவுன்னு சொல்லி வேறு கருத்தில் பார்த்தோம். பிரியமானவர்களே, நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர்களோடு பேசிக்கொண்டு தான் நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டோடைய வார்த்தையை தான் சொல்லி வசனத்தை தான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. என்னுடைய சுய அறிவோ சுய திறமையோ அல்ல, ஆண்டோடைய வேத வசனம் விடுதலையாக்கும். வசனத்தில் அவ்வளோ வளம் இருக்குது. அந்த வசனத்தை உள்ளத்துக்குள்ள கிரியை செய்ய விடணும். விசுவாசானவன் வழியறிகை விதைக்கப்பட்ட விதையை போல நம்முடைய வசனத்தை எடுத்து போட்டுருவான். எச்சரிக்கையாக இருக்கணும். கற்பாறையில் இருந்த விதையை போல வசனத்தை முளைக்காமல் போயிடும். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். உள்ள நிலத்தில் இந்த விதையை போல உள் நெருக்கி போட்டுரும். எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையா அது 100, 60, 30 வளர்ந்துடணும்னா நம்ம ஆண்டோடைய பார்த்து அமர்ந்திருக்கணும். ஆண்டோரை நேசிக்கணும். ஆண்டோட வேதத்தை தியானிக்கணும். ஆண்டோடைய வழிகளும் நடக்கணும். கர்த்தருக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். நம்ம மனம் திரும்பியிருக்கணும். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த வெறுமனே ஆலயத்துக்கு வந்து நம்ம நடந்து ஆராய்த்த போதும்னு சொல்லி கடமைக்காக வந்து போய் கொண்டிருக்கிறோமா? நம்ம ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறவர்களே ஒப்புக் கொடுப்போம். பிசாசை நாம் எதிர்த்து நின்றால் அவன் நம்மை ஓடி போவான். பிசாசின் தந்திரங்கள் நம்ம அழித்து நித்திய நரகத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போய் விடுவான். அழிவுக்கு நேராய் கொண்டு போய் விடுவான். அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பிசாசு நம்ம எதிர்த்து நிற்கிற தைரியம் வேணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி சிந்தித்தோம். சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்திருக்கிறோமா? நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஒப்புக் கொடுப்போம். நம்ம ஆண்டவரே, உங்கள் நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை, வேத வசனங்களை தியானித்தோம். ஆண்டவரே, வேதத்துடைய மகத்துவங்களை சிந்தித்தோம். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையுடைய மகிமை ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை நாங்கள் ரட்சிப்பு உணவு பெற்றவர்களாக, ஆண்டவர் மனம் திரும்பியவர்களாக, பாவத்தை குறித்து உணர்ந்தவர்களாக, ஆண்டவரை பாவமணி பெற்றவர்களாக, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாக வாழ ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வோம். ஆண்டவரே, இந்த சுய முயற்சி முடியாத ஆண்டவரே, இந்த தெய்வீக பிரசன்னம், இந்த கிருபை எங்களை தாங்குவதற்காக எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ரத்தத்தினால எங்கள் கலிமையை நீதிமானாய் மாற்றியிருக்கிறீங்க. விசுவாசத்தின் மூலமாக நம்மளோட சேர்ந்திருக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக பாவமணி பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்தமாக இருக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக நித்திய ராஜ்யத்தை பெறப்போகிறோம். அப்படிப்பட்ட விசுவாசம், ஆழமான விசுவாசம், நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆழமாய் வேறுகின்ற ஆண்டவருக்கு இருக்கிறவங்க ஜெபிக்கிறோம். சுவாமி, சத்தியத்தை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள ஆண்டவர் சத்திய ஆவியானவர் கிருபை தர வேண்டும் என்று பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞான திருச்சி பாஸ்டருக்காக பாஸ்டமாக்காக பார்த்து ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு அவர் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த திருச்சபை அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கக்கூடிய ஒரு திருச்சபையை மாறட்டும். ஆண்டவரே, இந்த திருச்சபையில் வாலிபர்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாய், பாவ விடுதலை பெற்றவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ ஆவியானவர் பலம் தர வேண்டும். நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. தெய்வீக சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க கிருபை தரவும் நான் ஜெபிக்கிறோம். சுவாமி, வந்திருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அம்மாமார்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை பேர் பெற குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம்.
சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை இந்த பிரச்சனை எடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த துதி ஸ்தோத்திரம் அங்கீகரிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதிகளை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.